ஸோ இந்த ஃபுட்டில் வர கிளாட்லேயும் காஃப் மசிலில் வரக்கூடிய பிளட் கிளாட்டும் வெயின்ஸில் வரக்கூடிய பிளட் கிளாட்டும் நல்ல விதமாக இருக்குமா இல்லைனா அது டேஞ்சரஸான்னு பார்க்கும்போது முக்கால்வாசி நேரம் நாங்கள் டாக்டர்ஸ் வாஸ்குலர் சர்ஜன்ஸ் பொறுத்தவரைக்கும் இதை வந்து கேர்ஃபுல்லாக தான் அணுகுவோம். ஏன்னா இது ஒரு டேஞ்சரஸான ஒரு பிரச்சனை. ஏன் டேஞ்சரஸ்னால் நம்ம வைத்தியம் பண்ணாமல் போகிற பட்சத்தில் கால் இன்னும் வீக்கம் ஏற்பட்டு மெயின் ரத்த குழாயில் இன்னும் ரத்தம் உறைஞ்சி போகிறதுனால சரியான கால் வலி இருக்கும். அது கவனிக்காமல் இருக்க பட்சத்தில் அந்த பிளட் கிளாட் வந்து காலில் இருந்து நேராக நுரையீரலில் போய் அடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. அது வந்து நம்ம தெரியாமல் அதை ஐடென்டிஃபை பண்ணாமல் இதை ஒரு சிம்பிளாக எடுத்துக்கிட்டோம்னா அந்த இரத்த குழாய் நேராக நுரையீரல் தான் மேல் பகுதியில் போய் அது முடியுது. அந்த கிளாட் நவுந்து நுரையீரலில் போய் அடைச்சிதுன்னா மூச்சு திணறல் ஏற்படும். பல பேர் வந்து மயக்கம் போட்டு விழுகலாம், ஹார்ட் அட்டாக் மாதிரி அது இருக்கலாம், மூச்சு திணறல் ஏற்படும். ஸோ இதனால் வந்து அது பேர் பல்மனரி எம்பாலிசம் சொல்லுவோம். அதனால் காலில் வரக்கூடிய வெயின்ஸில் வரக்கூடிய பிளட் கிளாட் வந்து ஒரு சீரியஸான விஷயம். அதை பற்றி நீங்கள் வந்து கரெக்டான வாஸ்குலர் சர்ஜன்ஸையோ இல்லை டாக்டரை அணுகும்போது தான் இதுக்கு வந்து வைத்தியம் பண்ணி அதுக்கான காம்ப்ளிகேஷன்ஸ் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி எடுக்க முடியும்.